நம்ம இப்போ நம்ம ஒரு டிஎன் 2026 இந்த டீசர்ட் இருக்காங்க சார். நட்டி நடராஜன், உமாபதி ரமேஷ், அதுக்கடுத்து தர்பூம் சிவம் சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். உமாபதி வந்து நம்ம தம்பி நம்மளோட பையன் நினைக்கிறேன். நட்டி இது வந்து என்ன இந்த ரியாக்ஷன் எடுத்ததுக்கு மெயின் ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அதை பற்றி விமர்சிக்கிற படம் விஜயை பற்றி உயர்த்தி பேசுகிற படமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நிறைய டாக்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் போயிருந்துச்சு, பயங்கரமாக போயிருந்துச்சு. ஆனால் நட்டி வந்து நான் ஒரு பயமான ஒரு அவர் ரஜினி ஃபேனாக இருந்தாலும் எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும்ன்ற நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. அவர் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிப்பார்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரில, அதுக்கோசம் தான் இந்த டீஸ் எடுத்துருக்க ரியாக்ஷன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 2 3 கோ ஸ்டார்ட். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸும் கிடையாது. சினிமாக்கார பயல, இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? யாரியா எவனா இருந்தா எனக்கு என்னையா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார், அத்தனைக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய வரும். சார் அரசியல் பேசாதீங்க சார். யார் அரசியல் பேசக்கூடாது? பேசுறேன் என்ன? ஏன் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோம், எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. ஏ ஓம் சக்தி பராசக்தி. தெரியும். உமாபதி அது அவர் தான் டைரக்ஷன் நினைக்கிறேன், படத்தில் டைரக்ஷன் ஏப்ரல் 10 ரிலீஸ் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் விஜய் ஒரு விமர்சிக்கிற மாதிரி பேசி ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வரத்து ஏன் வரக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம இவர் எம்எஸ் பாஸ்கர் சொல்கிறாரு, என் அரசியல்வாதி சினிமாக்காரன் அரசியல்வாதி தெரியாதான்றதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அப்படி இது சொல்கிறவங்கள இப்போ எப்படி மாற்றி பேசுகிறாங்க அந்த விமர்சனம் பற்றி நினைக்கிறேன். ஆனால் பக்காவாக தெரியுது, ஃபுல்லாக அது விஜயை வச்சு தான் வந்து ஒரு 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 செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக பேசுகிறாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா அவர் வரணும், அரசுக்கு வரணும், நிறைய பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இதில் ஃபுல்லாக விஜய் தாக்கவே இல்லை. எனக்கு ஸ்டார்டிங் நினச்சிட்டேன், ஓகேடா விஜய் பிளாஸ்ட் பண்ண போகிறான், நல்லா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு நினச்சிட்டு பயங்கரமாக ஒமாயிட்டேன். விஜய் சின்னமாக இருக்கட்டும், சினிமாக்காரனே சினிமா மட்டும் நடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 கிங்ஸ் ஒரு மேடையில் ஒன்று பயமாக பேசுகிறார், இதை டீசரில் பார்த்தோன்னா அது ஒன்று நினச்சேன், என்னடா இப்படி தாக்கிறாங்க. அதுக்கப்புறம் நட்டி பொத்த அச்சஸில் விஜய் மாதிரி அந்த தோற்றமாகட்டும், ஸ்டைலிங் ஆகட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்டாக கரெக்டாக பொருந்திருந்தது. அவர் பண்ணுறது இதுவாக இருக்கட்டும், அதுக்கோசம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு படம் எப்பவுமே டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. படம் விஜய் சார் பற்றி எனக்கு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. ஒரு டீசரு படத்தோட டீசரே தெரிஞ்சு போச்சு. படம் ஃபுல்லாக விஜய் சார் தான்ட்டு எப்படிலாம் சொல்ல போகிறாங்க. இப்போ டீசர் இவ்வளோ தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இன்னும் படத்தில் ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ணும்போது அதான் 23 எலெக்ஷன் 10 நினைக்கிறேன். அதுக்குள்ளே எப்படி எல்லாம் பண்ண போகிறாங்க. வெரி எக்ஸைட். படம் வந்துடும், கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் படத்தை. எப்படிலாம் விஜய் சார் சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த மூவிஸ் ஃபார் டிஎன் 2026. ரெகுலர் எக்ஸாம் நட்டி பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஒரு பாலிட்டிக்ஸான படம். தமிழமையா எம்எஸ் பாஸ்கர்ஸ்லாம் பயங்கரமாக ஸ்டார் கேஸ்டிங்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ மக்கள் தீஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் பாய்.